కళ్యాణమే వైభోగమే పరిణయమే మరి పెళ్లి సంబరమే. కళ్యాణమే వైభోగమే పరిణయమే మరి పెళ్లి సంబరమే. అందాల వరుడు పరిశుద్ధుడు చక్కని వధువు కన్యాకు. అందాల వరుడు పరిశుద్ధుడు చక్కని వధువు కన్యాకు. జరిగే పరిశుద్ధ వివాహమే పెరిగే నిరంతర సంతోషమే. జరిగే పరిశుద్ధ వివాహమే పెరిగే నిరంతర సంతోషమే.
இந்த மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான மெய்வாக வழிபாட்டு வேலைக்காக துதிக்கிறோம், போற்றுகின்றோம். உங்களுடைய மாபெரும் குருவினரை அழைத்து வரப்பட்டிருக்கின்ற மணமகளுக்காக இரு பெற்றோர்கள், இருமண வீட்டார் எல்லோருக்காக நன்மையை படைக்கின்றோம். கர்த்தர் எங்களோடு இருக்கிறேன், உங்கள் பிரசனத்தை உணர்வதாக உங்களுடைய அருளாக பிள்ளைகளுக்கு ஒருங்கிணைத்து கணவனும் மனைவாக ஒன்றிணைக்க ஜெபிக்கின்றோம். இந்த பரிசுத்த தெய்வீக வழிபாட்டையும் தொடர்ந்து நடைபெறுகின்ற குடும்ப வரவேற்பு அனைத்தையும் சிறப்பாக இறைவனோடு பிள்ளைகள் தொடர்ந்திருக்கின்ற இன்னொரு வாழ்க்கை ஆசித்தாலும் நீரை மகிமையும் இயேசு கிறிஸ்துவமாக இருக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். திருமண வாழ்க்கையை குறித்து நமது ஆர்வம் சொல்லியிருக்கிறது. சிருஷ்டி முதல் கடவுள் அவர்களை ஆண் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவர் தகவனையும் தாயையும் விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அர்த்தமாய் எண்ணி யோசனைக்கு செய்யாமல் வருந்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் கேட்டுக் கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுள் மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும் இவ்விதமாய் திருமணத்தை வேண்டியுள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படைகளில் நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. Sampson, Neil Durban.
ஆகிய இருவரும் இந்த தூய நிலைமை ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுது தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லப்படாது. பிரவீன் சாம்சன், லீவிங் கிருபா, நீங்கள் இருவரும் இந்த திருமணத்தில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை எப்பொழுது தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியை நாங்கள் யாவற்றையும் தகுந்த முறையில் செய்ய ஆணையற்றவர்கள். ஆதலால் இவர்கள் இருவரும் உம்முன் திருப்பதியை உண்மையை பாதுகாக்கும் உம்முடைய பேரருளை இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நீரும் கிருபா ஆகியோரை மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீர்கள். நீர் கிருபா பிரவீன் சாம்சன் ஆகியோரை கணவனாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீர்கள். பிள்ளைகளின் பெற்றோர் முன்பாக அவர்களை அழைக்கிறேன். நீரும் கிருபா ஆகியோரை மனைவியாக ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் ஆழ்விலும் சுகத்திலும் சுகத்திலும் வாழ்வின் கடைசி வரை கடவுளையே தூய நிலைப்படி நேசிக்கிறோ காப்பாற்றோ வாக்குறுகிறேன். நீரும் கிருபா ஆகியோர் பிரவீன் சாம்சன் ஆகியோரை என் கணவனாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகத்திலும் வாழ்வின் கடைசி வரை கடவுளையே தூய நியமப்படி நேசிக்கிறோம் காப்பாற்றுவோம் வாக்குறுகிறேன். இவ்வாக்குறுதியை கடவுள் கேட்டால் நாம் அனைவரும் கேட்டோம். பிள்ளைகளை அடைந்து கொள்ள போகிற திருமண மாநிலத்தை ஆசிரியமாக நாம் தேவைகளை
இந்த திருமாவளவனை அழைக்கின்றது. பிரவீன் சாம்சன் அவர்களையும் இந்த திருமாவளவனை அழைத்து கொண்டிருக்கின்றது. தங்கள் வாழ்க்கையோடும் அன்பு நிலைத்திருக்கிறோம். இந்த திருமாவளவனையும் திருமணம் நீர் ஆசிரியர் வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். உலக சொத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாவளத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் என் உலக சொத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். கிருபாவும் கடவுளுக்கு முன்பாகவும் இந்த திருச்சபையாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குகளை தெரிவிக்கின்றபடியால் கடவுளுடைய திருவுள சித்தப்படியும் நம்முடைய இந்திய நாட்டின் தேச சட்டப்படியும் கணவனும் மனைவியால் இருக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே அறிவிக்கின்றேன். ஆமென். ஆகையால் கடவுள் இணைத்து இவர்களை எவரும் பிரிக்காதிருப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அனைவரும் உட்கார்ந்தவர்களாக தலைவணங்கி ஜெபிப்போம். கடவுளுடைய திருவுள சித்தப்படியும் நம்முடைய இந்திய நாட்டின் தேச சட்டப்படியும் கணவனும் மனைவியால் இருக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே அறிவிக்கின்றேன். ஆமென். ஆகையால் கடவுள் இணைத்து இவர்களை எவரும் பிரிக்காதிருப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அனைவரும் உட்கார்ந்தவர்களாக தலைவணங்கி ஜெபிப்போம். இப்பொழுது உங்களுடைய நாமத்தாலே ஆசீர்வதிக்கின்றேன். அனுப்பியும் இவர் உண்மையால் இசைந்து வாழ்ந்து தங்களுக்கு செய்து கொண்ட உடன்படிக்கைகளையும் வாக்கினையும் திட்டமாய் பாதுகாத்து உமது தேவனுடனே அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பிதாவாகிய கடவுள் பரிசுத்தராக இருக்கிறவர் உங்கள் இருவரை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரிப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் இல்வாழ்வை சேர்ந்து வாழ்வதால் மறுமை நித்தியத்தை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கிருபைகளாலும் நிரப்புவாராக. அன்பானவர்களே, கடவுளுடைய பிதான திருவிழாவை கணவன் மனைவியாக ஒன்றிணைக்கப்பட்ட அருமையான புதுமண தந்தைகள் பிரவீன் லீனு இருவரை நாம் கடவுளை திருவிழா அன்போடு வாழ்கின்றோம். இனி இல்லற வாழ்க்கை அவரை அன்போடு வரவேற்கின்றோம். இல்லற வாழ்க்கை என்று இவருக்கு முதல் பரிசு
நமக்கு தீபமாக பாதைக்கு வெளிச்சமாக இந்த வேதாகம் வளர்ப்பது தொடர்ந்து பயன்படுத்தி மகிழ்வுகள் கையாளர்கள் முதல் வசனம் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுளே அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் வேறொருவரையும் உபசரித்தது உண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களை நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்கும் கனவுள்ளதாயும் விவாகசாய நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் என்றும் உயிரோடு மறைந்து உயிர்த்தெழுப்பிய நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்போடு வாழ்த்துகின்றேன். அருமையான மணமக்கள் பிரவீன், சாம்சன், லீனு, கிருபா இவர்கள் சார்ந்தும் எங்களுடைய சிஎஸ்சி பலாபம், குருசேகரன், தூய ஸ்ரீவான் ஆலய குடும்பங்களின் சார்ந்தும் அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். முக்கியமாக என்னுடைய மீனவாக்கம் முன்னாள் ஆலய அதிபர்கள் அனைவருக்கு மிக சிறப்பாக நம்மோடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த மகிழ்ச்சியான வடிவை மணமக்களை நாம் ஆசீர்வதித்து அவர் தொடங்கியிருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான இல்ல வாழ்க்கை இறைவனின் எல்லா ஆசீர்வாதங்களையும் வளங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் அவருக்கு சில இறை உண்மைகளை நாம் நம்மோடு நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். Are you happy? Are you okay? Sit comfortable. நீங்கள் தொடங்கி இருக்கிற இந்த மகிழ்ச்சியான இல்லற வாழ்வை நீங்கள் எல்லா நிறைவை எல்லா திருவிழை ஆசைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு சொல் பேச்சை கேட்க வேண்டும். யார் சொல் பேச்சை கேட்க வேண்டும்? பெரியவர்கள் பேச்சை கேட்டிருப்பீர்கள், நல்லவர்கள் பேச்சை கேட்டிருப்பீர்கள். இல்லறம் செழிப்பதற்கு ஆண்டவரின் சொல் பேச்சை அடிப்படையில் நீங்கள் கேட்க வேண்டும். இதுதான் கெட்டியாக ஆற்றலை கொடுத்திருக்கிறார். மிக மகிழ்ச்சி. அது உள்ளே இருப்பவற்றை இருவரும் கெட்டியாக பெற்றுக் கொள்ள வேண்டும். மிக எளிய உண்மைகள் நாம் இன்று படிக்க கேட்டேன். எபிரேயர் 13ஆம் அத்தியாயம் 4ஆம் 5ஆம் வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். எபிரேயர் 13:4-5 மிக அழகாக எல்லாரும் அடித்தளமாக மூன்றை அங்கே அந்த ஆசிரியர் நினைவுபடுத்துகிறார். ஒன்று, marriage is honorable in everything. இல்லற வாழ்வு, திருமண வாழ்வு, குடும்பம் என்பது உயர்ந்த கடத்திற்கு உரியது. இல்லற வாழ்வை ஃபேமிலி லைஃப் மரியாதை பெற வேண்டும். உண்மையிலே நீங்க அவருக்கு திருமணத்தை அனுபவிக்கின்ற வேளையிலே அவருடைய இருவருடைய அணுகுமுறைகளை so marvelous இல்ல அந்த திருமணத்தை அங்கு தன் மனைவி கழுத்திலே அதை சூட்டுகின்ற வேளையிலே மிக மரியாதையாக மிக பொறுமையாக பிரவீன் அந்த நேரத்தை செலவிட்டார். சோ சென்சிட்டிவ். நான் சொன்னேன் மனமகள் அவங்க கொஞ்சம் வலிக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா மேக்கப்லாம் போடுறாங்க, வெயிட் எல்லாம் போட்டிருக்காங்க, அது கொஞ்சம் கிட்ட அது போகமாட்டே வெளியே போனாங்க. அவரும் ரொம்ப மரியாதையாக ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சொல்லி ரிசீவ் பண்ணாங்க. இந்த திருமணத்துக்கு அணுகி
அணிகின்ற பொழுதும் திருமணங்களுக்கு ஏற்றுக்கொள்வதும் with all the due honor. இந்த வாழ்வை நீங்கள் மதிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? கடவுளால் உருவாக்கப்பட்ட பரிசுத்த ஒரு இல்லறம். நீங்கள் கனப்படுத்த வேண்டும். வீட்டையும் வீடு சார்ந்த எல்லாவற்றையும் நீங்கள் மதித்து கனப்படுத்த வேண்டும். Home is honorable. சின்ன வயது நம்ம படிக்கலாம், எல்லாரும் படிக்கும் பொழுது ஹோம்ஒர்க் சந்தோஷமா கஷ்டமா ஹோம்ஒர்க் நிறைய பிள்ளைங்க ஸ்கூல்ல அடி வாங்குவாங்க. ஹோம்ஒர்க் பண்ண வீட்டு ஸ்கூல்ல நல்லா படிப்பாங்க. ஹோம்ஒர்க் ரொம்ப கஷ்டங்க. இப்போ கொரோனா பிறகு ஒர்க் ஃப்ரம் ஹோம். நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமா ஜாலியா கஷ்டமா? ஐயோ ரொம்ப கஷ்டங்க. பட் ஒர்க் ஃபார் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கஷ்டம், ஹோம் ஒர்க்கும் கஷ்டம். பட் யூ ஒர்க் ஃபார் ஹோம், குடும்பத்திற்காக, குடும்பத்தை கனப்படுத்துவதற்காக, குடும்பத்தை தொடர்ந்து சிறப்புள்ளதாக மாற்றுவதற்காக நீங்கள் அர்ப்பணிப்போடு உழைத்தால் தட் இஸ் a joy. இல்லை இதுவரை வாழ்வு வீட்டுடைய பிரவீன் அவர் இதுவரை உங்க வாழ்க்கையில உயர்ந்த மரியாதைக்குரியவர்கள், உயர்ந்த ஹை ஹானர்ட் பர்சன். அடுத்தது God next parents. யார் உயர்ந்த நபர் உங்க வாழ்க்கையிலே? ஃபர்ஸ்ட் பர்சன். அவர் சொன்னாரு fine. God is the first person. Next parents. இப்போ சொல்றேன். First is God, next parent. இந்த லிஸ்ட் வந்து யாரும் திரும்பி பார்க்காதீங்க. ஆண்டவரே சொல்லிவிட்டார், இன்று முதல் உன் தகப்பனையும் தாயும் பெரியப்பா சித்தப்பா நம்ம வீட்டார் எல்லாம் அதே நிலைதான். ஆனாலும் the most honorable person your wife, the most honorable person your husband. கடவுள் உயர்ந்தவர். அடுத்ததாக நீங்கள் ஒருவர் மதிக்க வேண்டும். வீடு சார்ந்த எல்லாத்தையும் மதிக்க வேண்டும். மாமனார் மதிக்கணும். God has given you this holy life, honored life. எனவே நீங்கள் ஒருவரை மதிக்க வேண்டும். குடும்பத்தின் காரியங்களை எப்பொழுதுமே கனத்துக்குரிய ஒன்றாக இருக்கும். தமிழ் பாடல்களிலே ஆலயம் மட்டுமல்ல, நம்முடைய வீடுகள் ஆலயத்தை போன்று இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு முந்த எல்லா இடத்தையும் நாம் வீட்டின் காரணம் கொடுக்க வேண்டும். எனவே திருமண வழி உயர்ந்த ஒன்றாக நீங்கள் கருத வேண்டும். Honor the family life. இரண்டாவதாக sanctify the whole married life. அழகாக வாக்கியம் சொல்லுகின்றார், இல்லற வாழ்வை கற்புள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, தூய அன்புள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். சாஸ்திரி என்று சொல்வார்கள். நம்முடைய இல்லற வாழ்வு பரிசுத்த வாழ்வு, வீட்டினுடைய இல்லற வாழ்வு, குடும்ப வாழ்வு தூய்மையாக இருக்க வேண்டிய ஒன்று. தூய்மை பெறுவது நம்மளுடைய நோய்க்காக மட்டுமல்ல, இல்லற வாழ்வை தூய்மை மிக முக்கியம். உள்ள தூய்மை, உடல் அளவிலே உள்ள அளவிலே நீங்கள் இருக்கும் பரிசுத்தமாக ஒருவருக்கு உண்மையாக நீங்கள் இருக்கணும். You must be holy in every attitude, behavior. பரிசுத்தம் பெறுவதற்கு ஒரே எளிய வழிமுறை அன்பு செய்யுங்கள். அன்பு இருக்கிற இடத்திலே பயம் இல்லை, அன்பு இருக்கிற இடத்திலே பாவம். பார்த்து உங்களுக்கு நகரை ஆசை வேண்டாம் சொல்லலாம். இப்பதான் மாறி சொல்லலாம். ஏன்னா பெண்களோட ஆண்களுக்கு நிறைய பிரேஸ்லெட் நிறைய நகை ஆண்கள் கொடுக்குறாங்க. அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, பண ஆசை பொருள் ஆசை வேண்டாம். சொல்றாரு, நான் உன்னை விட்டு விளக்குவதில்லை, உன்னை கைவிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. எனவே போதுமென்ற மனதோடு வாழ்க்கை. Be satisfied. உங்களுக்கு அழகான மனைவி, அழகான கணவர், ஏற்கனவே நம்முடைய அன்பு பெற்றோர்கள், அநேக நல்ல உறவு மக்கள், நம்முடைய இருப்பு சார்ந்த காரியங்கள் எல்லாருக்கும் வேலை சொல்லி போன்று போதுமென்ற மனம்
கூடிய தேவ பக்தியோடு வாழ வேண்டும். Have satisfaction. பிரவீன் சமைக்க தெரியுமா? கேட்கலாமா? You learn from her. இவங்களே கேட்கலாம், உங்களுக்கு சமைக்க தெரியுமா? Fine. என்ன சமைச்சாலும் fine, okay. இல்ல whatever he does, fine, okay. நீங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் கிடையாது. Whatever the reality, accept in praise. இப்ப நம்ம வாழ்க்கையிலே இன்னும் வேண்டும் என்ற பேராசைகள் over ambitious. நிச்சயமாக you may have lot of dream about your wife. She may have lot of dream about her husband. Some things are okay, some things not fulfilled. No problem. உங்களாக நாம் 23 வாசிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மேய்ப்பராக இருக்கின்றார், எங்களுக்கு ஒன்றும் குறைவில்லை. இப்ப ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? நோ கம்ப்ளைண்ட். 10 வருஷத்துக்கு கேட்டா அப்போ சொல்லணும் இதே சிரிப்போடு, நோ கம்ப்ளைண்ட், we are happy. இருந்தாலும் இல்லை என்றாலும் நாம் வாக்குறுதி கொடுத்தீர்கள், சுகத்திலும் சுகவிடத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் எல்லா நேரங்களிலும் உன்னை நான் அன்பு கூறுவேன், எப்பொழுதும் கடவுளை போற்றுவேன், எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பேன். Very smiling couple. The smile should always prevail. எப்பொழுதும் சந்தோஷமாக, எப்பொழுதும் சந்தோஷப்படும் திருப்தி உணர்வு. Prayer, for example. ஜோமன் நல்ல ஜோமன் not the church, only the house. வாழ்வதற்கு நல்ல இடங்கள் நான் கூட்டி கொடுக்கிறேன் your house. அதே விதமாக திருப்தி தருகின்ற இடம் எது என்றால் நிச்சயமாக வீடுதான். வீட்டிலே நீங்கள் திருப்தி கண்டால் எல்லாரும் நீங்கள் திருப்தி காண்பீர்கள். எனவே செய்வோம். ஜெப நிலையில் 128ஆம் சங்கீதத்தை நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் மன்னித்து இருப்பது குற்றங்களை மன்னியும். எங்கள் சோதனை பேசுவனால் பின்பற்றிக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு லட்சியம் உண்மையை நம்பியிருக்கிறார்கள். ஆண்டவரே பலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பிவிடும், என்றென்றைக்கும் காப்பாற்றிவிடும். உங்களுக்கு பலத்த அரணாயிரும் பகல் லட்சியம் உண்மையை நம்பியிருக்கிறார்கள். ஆண்டவரே பலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பிவிடும், என்றென்றைக்கும் காப்பாற்றிவிடும். உங்களுக்கு பலத்த அரணாயிரும் பகை மண்டலத்தில் சேர்வதாக. சர்வவல்லவரே நீதிய பிதாவே, திருமணமாகி தேவனுக்கு மனு குடும்பத்திற்கு கொடுத்து முடி ஆசீர்வாதங்களால் அதற்கு ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவர் மகிழ்ச்சியோடு இருக்க ஒரு கருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்து குடும்ப வாழ்க்கையை மனிதருக்கு சேவை செய்தபடியே இவர்களும் பிறருக்கு சாட்சிகளாக புரியும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் ஜீவித்த அரசாலும். ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, இவர் இருவரும் புத்திர பாக்கியம் பெற்று நமக்கு துதியும் கனவும் உண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்துவாக்கிய சன்மார்க்க உலகத்திற்கு கருப்பு மனமும் தேவ அன்பும் அபிமானமுள்ளவராய் இதுவரையும் புதிய இல்லற வாழ்வை துவங்கியிருக்கின்ற அன்பு பிள்ளைகள் பிரவீன் சாம்சனையும் திருமதி லீனு கிருபாவையும் ஒப்புவிப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் அனைவரோடும் புதிய இல்லற வாழ்வு துவங்கியிருக்கிற பிள்ளைகளோடும் இன்றும் என்று சதா காலம் நிலைத்திருப்பதாக.
frozen, I held my breath. Right from the start, I knew that I'd found the home for my heart. Beats fast, colors and promises. How to be brave, how can I love when I'm afraid to fall? Watching you stand alone, all of my doubt suddenly goes away somehow. One step closer. I have died every day waiting for you. Darling, don't be afraid. I have loved you for 1,000 years. I love you for 1,000 more. Time stands still, beauty and all she is. I will be brave, I will not let anything take away what's standing in front of me. Every breath, every hour has come to this. One step closer. I have died every day waiting for you. Darling, don't be afraid. I have loved you for 1,000 years. I love you for 1,000 more. And all along I believed I would find you. Time has brought your heart to me. I have loved you for 1,000 years. I love you for 1,000 more. I love you for 1,000 One step closer. I have died every day waiting for you. Darling, don't be afraid. I have loved you for 1,000 years.
ஆசீரருள் மேயனே மகா தூய தேவதேவனே சீதேவுமே மனாசினி தாவா மேயனே மகா தூய தேவதேவனே சீதேவுமே ஆசிரா
ಸೃಷ್ಟಿಯ ಅಧಿಕಾರ ದೈವಿಕ